ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னி. ரொம்ப டேஸ்டியாக தேங்காய் சேர்க்காமல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். கண்ணாடி பதம் ஆனதும் 5 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் இஞ்சியோட ஃப்ளேவரும் சேரும்போது சட்னியோட டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும், ஈஸியாக செய்யணும், ஒர்க் கம்மியாக இருக்கணும் அப்படின்றப்போ நல்லா பன் மாதிரி தோசையும் மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னியும் தோசை ஃபுல்லாக ஊற்றி ஊற வச்சு சாப்பிடும்போது எம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்போவுமே தேங்காய் பொட்டுக்கடலை வச்சு அரைப்போம், இல்லை தேங்காய் வெங்காயம் வச்சு அரைப்போம். தேங்காய் இல்லாமல் வெங்காயம் பொட்டுக்கடலை காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இது வந்துட்டு மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னி அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு கொஞ்சம் தண்ணி தாராளமாக சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ வதக்கினதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. கூடவே 50 கிராம் பொட்டுக்கடலையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி அப்புறம் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 குண்டு காஞ்ச மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம சட்னியும் சேர்த்துக்க வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸில் சூப்பராக இருக்கும். எப்போவுமே சட்னியில் நம்ம வெங்காயம் வதக்கி சேர்க்க மாட்டோம் அரைச்சதுக்கப்புறம். இந்த சட்னியில் இப்படி சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா இதுக்கு பேர் தண்ணி சட்னி. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா மெதுன்னு தோசையும் அது ஃபுல்லாக ஊறுற அளவுக்கு சட்னி ஊற்றி நல்லா டிப் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு நம்ம வந்து சின்ன வயசுலேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை காட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுல தொல்லை கொடுக்க மாட்டாங்க. எது கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.